பக்கச்சார்பான அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா? நடவடிக்கை எடுக்க முடியுமானால் எவ்வகையான சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும்? அனைவருக்கும் வணக்கம். நான் சட்டத்தரணி தனஞ்சன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போற விடயம் பக்கச்சார்பான அரசு அதிகாரிகளுக்கு எதிராக எவ்வகையான முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம், எவ்வகையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக பார்க்க போறோம். உலகளாவிய ரீதியில் நாங்கள் இலங்கையை எடுத்துக்கொள்ளேக்க இலங்கையில் உள்ள மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருப்பது லஞ்ச ஊழல் மற்றும் பக்கச்சார்பான தன்மை. கடந்த அரசாங்கங்களில் நாங்கள் பார்க்கல லஞ்ச ஊழல் மற்றும் பக்கச்சார்பான தன்மைகள் மிக அதிகமாக காணப்பட்டது. தற்போதைய இந்த அரசாங்கத்தில் லஞ்சம் ஊழல் மற்றும் பக்கச்சார்பான தன்மைகள் தொடர்பாக ஓரளவு முன்னேற்றகரமான ஒரு தன்மை காணப்படுது. ஆனால் தற்பொழுதும் பல பொதுமக்கள் நாளாந்தம் தங்களுடைய அரச கடமைகளை நிறைவேற்றும் பொருட்டு அரச அதிகாரிகளிடம் சென்று வருகின்ற சந்தர்ப்பத்தில் தங்கள் மீது பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் அரச அதிகாரிகள் பக்கச்சார்பாக நடந்து கொள்வதாகவும் குற்றச்சாட்டுகின்றனர். இது தற்பொழுது இலங்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது. உண்மையில அரச அதிகாரிகள் மக்களினுடைய வரி பணத்திலே சேவையாற்றுகின்ற நபர்கள். அந்த அரச அதிகாரிகள் மக்களுக்கு உரிய சேவையை நீதியாகவும் நேர்மையாகவும் வழங்குவதற்கு கடமைப்பட்டவர்கள். ஆனால் நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பார்க்கிறோம், அரச அதிகாரிகள் தங்களுடைய சேவையை நீதியாகவும் நேர்மையாகவும் செய்யாது பக்கச்சார்பாக செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இதற்கு பல காரணங்கள் இருக்க முடியும். தங்களுக்கு மிக நெருங்கியவர்கள், உறவினர்களுக்கு சில சலுகைகளை, வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவோ அல்லது குறித்த அந்த செயற்திட்டங்கள் கர்மங்கள் மூலம் தாங்கள் ஏதாவது லாபம் உழைப்பதற்காகவோ அரசு அதிகாரிகள் இவ்வாறான பாரபட்சம் காட்டலையும் பக்கச்சார்பான தன்மைகளையும் தொடர்ச்சியாக ஈடுபடுகின்றார்கள். உண்மையில இலங்கையில அனைத்து அரசு அதிகாரிகளும் அவ்வாறான நபர்கள் என நாங்கள் கூற முடியாது. மாறாக பெரும்பான்மையான அரசு அதிகாரிகள் நீதியாகவும் நேர்மையாகவும் தங்களுடைய கடமையை ஆற்றுகின்ற நபர்களாக காணப்படுகின்றார்கள். அதே சமயம் இந்த அரசு அதிகாரிகள்ல ஒரு தொகுதி அரசு அதிகாரிகள் தங்களுடைய கடமையை நீதியாகவும் நேர்மையாகவும் செய்யாத தன்மையை இலங்கையில காணக்கூடியதாக இருக்குது. இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல இவர்களுக்கு எதிராக எவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பொதுமக்கள் மத்தியில் உள்ள மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் செய்யக்கூடிய முதலாவது விடயமாக எந்த ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாலும் அவருடைய மேலதிகாரி சீனியர் ஒரு ஆள் இருப்பார். அந்த நபருக்கு அந்த குறித்த விடயம் தொடர்பாக நாங்கள் முறைப்பாடு ஒன்றை செய்ய முடியும். எப்போதும் நாங்கள் முறைப்பாடுகளை செய்கின்ற போது எழுத்து மூலமான ஒரு முறைப்பாட்டை செய்து அந்த முறைப்பாட்டினுடைய பிரதியை நாங்கள் எங்களிடத்திலே ஆவணப்படுத்தி வைத்திருப்பது எங்களுடைய எதிர்காலத்திற்கு உதவியாக இருக்கும். உதாரணமாக உங்களோட பிரதேசத்தில் ஒரு வீட்டு திட்டம் ஒன்று கொடுக்கப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால் அந்த வீட்டு திட்டம் தொடர்பாக உங்களுடைய கிராம சேவையாளர் பக்கச்சார்பாக செயற்படுகின்றார் என்று சொல்லி சொன்னால் அவருக்கு எதிராக நீங்கள் பிரதேச செயலாளரிடமோ அல்லது அந்த மாவட்டத்தினுடைய அரசு அதிபரிடமோ முறைப்பாடு செய்ய முடியும். இவ்வாறாக எந்த திணைக்களமாகவும் இருக்கலாம், போலீஸ் திணைக்களமாக இருக்கலாம், கல்வி திணைக்களமாக இருக்கலாம், விவசாய திணைக்களமாக இருக்கலாம். எந்த திணைக்களமாக இருந்தாலும் அந்த திணைக்களத்தினுடைய சம்பந்தப்பட்ட அதிகாரியினுடைய மேல் அதிகாரிக்கு நாங்கள் முறைப்பாடுகளை செய்ய முடியும். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கலாம், அரசு அதிகாரிகள் தொடர்பாக பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது பொது சேவை ஆணைக்குழுவில் நாங்கள் முறைப்பாடுகளை செய்ய முடியும். பக்கச்சார்பாக செயற்படுகின்ற அதிகாரிகள் தொடர்பாக நாங்கள் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனிலே முறைப்பாடு ஒன்றை செய்கின்ற போது அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனது தன்னுடைய அதிகாரிகள் ஊடாக குறித்த விடயத்தை விசாரணை செய்து உண்மையிலே அங்கே ஒரு பக்கச்சார்பான தன்மை அல்லது ஒரு பாரபட்சம் காட்டல் இடம்பெற்றிருந்தால் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கும். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கலாம், சம்பந்தப்பட்ட அதிகாரியினுடைய டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது திணைக்களங்கள் தொடர்பான திணைக்களத்தினுடைய தலைவர்கள் இருப்பார்கள், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பார்கள் அல்லது டிரெக்டர்ஸ் இருப்பார்கள். இவ்வாறான நபர்களுக்கு குறித்த அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி தொடர்பாக நாங்கள் முறைப்பாட்டை செய்ய முடியும். திணைக்களத்தினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் இவ்வாறான முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நீதியாகவும் நேர்மையாகவும் அந்த முறைப்பாடு யாருக்கு எதிராக கிடைக்கப்படுகிறதோ அவருக்கு எதிராக விசாரணை செய்ய வேண்டிய, நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடப்பாடுடையவர்களாக காணப்படுகின்றார்கள். நான்காவதாக நாங்கள் பார்க்கக்கூடியது, ஒரு அரசாங்க அதிகாரி லஞ்சம் அல்லது ஊழலிலே தொடர்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அது தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே அவருக்கு எதிராக முறைப்பாட்டை செய்ய முடியும். ஆங்கிலத்திலே சுருக்கமாக பிரைபரி கமிஷன் என அழைப்பார்கள். கொழும்பிலே இருக்கின்றது. அந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே அந்த குறிப்பிட்ட
அரசு அதிகாரிக்கு எதிராக அவர் எவ்வாறான லஞ்சத்தை பெற்றார் அல்லது பெற இருக்கின்றார், பெற எதிர்பார்க்கின்றார் என்ற விடயம் தொடர்பாகவும் அல்லது அவர் செய்த ஊழல் தொடர்பாகவும் நாங்கள் முறைப்பாட்டை செய்ய முடியும். உங்களுடைய முறைப்பாடுகளை செய்கின்ற போது நீங்கள் ஆதாரங்களுடன் அந்த முறைப்பாடுகளை முன்வைத்தால் அதன் மூலமாக அந்த குறித்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது உடனடியாக குறித்த விடயம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அரசு அதிகாரிகளினுடைய பக்கச்சார்பான செயல்கள், முறையற்ற செயல்கள் தொடர்பாக நாங்கள் 5வதாக முறைப்பாடு செய்யக்கூடிய இடம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதாவது மனித உரிமை ஆணைக்குழு. உண்மையிலே இந்த மனித உரிமை ஆணைக்குழுவிலும் நாங்கள் அரசு அதிகாரிகளினுடைய முறையற்ற செயல்கள் மற்றும் பக்கச்சார்பான செயல்கள் தொடர்பாக முறைப்பாடு செய்ய முடியும். அநேகமாக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படும். சில சந்தர்ப்பங்களில் 2 மாவட்டங்களுக்கு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ற அடிப்படையிலே காணப்படும். அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நீங்கள் சென்று அதிகாரிகளினுடைய முறையற்ற செயற்பாடுகள் தொடர்பாக நீங்கள் முறைப்பாடுகளை செய்ய முடியும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அழைப்பாணையை அனுப்பி அவர்களை அழைத்து குறித்த அந்த விடயம் தொடர்பான பதிலை கோர், அது தொடர்பாக ஒரு விசாரணை செய்து தங்களுடைய தீர்மானத்தையும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு வழங்கும். அரசு அதிகாரிகளினுடைய முறையற்ற செயல்கள் மற்றும் பக்கச்சார்பான செயல்கள் தொடர்பாக அடுத்ததாக நாங்கள் செல்லக்கூடிய இடம் இலங்கையினுடைய மேல் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் எழுத்தாணை நியாயாதிக்க வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும். ஆங்கிலத்திலே ரிட் கேசஸ் என அழைப்பார்கள். இந்த ரிட் கேசஸ் ஊடாக குறித்த அதிகாரிகளினுடைய முறையற்ற செயல்கள் அல்லது அதிகாரத்தை மீறிய செயல்கள், அல்ட்ரா வைரஸ் ஆக்ஷன்ஸ் தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். குறித்த வழக்குகளில் குறித்த அந்த அரசு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் பிழை என பிரகடனப்படுத்தும்படி நாங்கள் நீதிமன்றத்தை கேட்க முடியும். அந்த குறித்த செயற்பாட்டை புறத்தொதுக்கும்படி அல்லது சட்ட ரீதியற்ற ஒரு செயற்பாடு என அறிவிக்கும்படியும் நாங்கள் நீதிமன்றத்தை பிரார்த்திக்க முடியும். இந்த அடிப்படையிலே நாங்கள் மேல் நீதிமன்றத்திலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் ரிட் கேசஸ், அதாவது எழுத்தாணை நியாயாதிக்க வழக்குகளை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு எதிராகவும் அவர்களினுடைய உயர் அதிகாரிகளுக்கு எதிராகவும் தாக்கல் செய்யக்கூடியதாக இருக்கும். அரசு அதிகாரிகள் தொடர்பாக நாங்கள் தாக்கல் செய்யக்கூடிய 2வது மிக முக்கியமான ஒரு வழக்கினுடைய வகை அடிப்படை உரிமை மீறல் வழக்குகள். உண்மையிலே பாதிக்கப்பட்ட எந்த ஒரு நபரும் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்திய அரசு அதிகாரிகளுக்கு எதிராக இலங்கையினுடைய உயர் நீதிமன்றிலே இலங்கை அரசியலமைப்பினுடைய உறுப்புரை 126க்கு கீழே அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்றை தாக்கல் செய்ய முடியும். குறித்த அந்த அடிப்படை உரிமை மீறல் வழக்கில் தனக்கு எவ்வாறான அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி அதை நிரூபிக்கும் பட்சத்திலே குறித்த அந்த அதிகாரிகளுக்கு எதிராக இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம் கட்டளை பிறப்பிக்கும். குறித்த அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தமது பிழையான செயலுக்காக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நட்டஈடு செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதோடு சம்பந்தப்பட்ட விடயத்தை சரியாக செய்யவும் உயர்நீதிமன்றம் நெறிப்படுத்தும். இந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய சமத்துவம், அதாவது அரசியலமைப்பினுடைய உறுப்புரை 12 உறுதிப்படுத்தப்பட்ட சமத்துவத்திற்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் உயர்நீதிமன்றிலே அடிப்படை உரிமை மீறல் வழக்கை தாக்கல் செய்து அதன் ஊடாகவும் நாங்கள் நீதியையோ பரிகாரத்தையோ பெற்றுக்கொள்ளலாம். இந்த இடத்திலே நாங்கள் ஒரு அடிப்படையான கோட்பாட்டை விளங்கிக் கொள்ள வேண்டும். இலங்கையில் உள்ள அனைத்து நபர்களும் சமமாக நடாத்தப்பட வேண்டியவர்கள். இந்த உரிமையானது அரசியலமைப்பின் உறுப்புரை 12 ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அரசு அதிகாரிகள் பாரபட்சம் காட்டி நபர்களை பிரிக்கும் பட்சத்தில் அல்லது பாரபட்சம் காட்டும் பட்சத்தில் அது இந்த 12ஆம் உறுப்புரையிலே உறுதிப்படுத்தப்பட்ட அடிப்படை உரிமையை மீறுகின்ற ஒரு செயலாக அமையும். அந்த அடிப்படையிலே எங்கெல்லாம் நாங்கள் பாரபட்சம் காட்டப்படுகின்றோம் அல்லது மட்டுப்படுத்தப்படுகின்றோம், ஒதுக்கப்படுகின்றோமோ அங்கெல்லாம் நாங்கள் அது தொடர்பாக அரசியலமைப்பினுடைய உறுப்புரை 12 மூலம் அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்றை உயர்நீதிமன்றிலே தாக்கல் செய்ய முடியும். இலங்கையிலே உயர்நீதிமன்றினால் பல அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளில் மிகச்சிறப்பான தீர்ப்புகள் ஏலவே வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் உண்மையாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அந்த குறித்த விடயத்தை அடிப்படை உரிமை மீறல் வழக்கூடாக எடுத்து செல்லும் பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் எங்களுக்குரிய நீதியையோ பரிகாரத்தையோ பெற்றுக்கொள்ள முடியும். பல சந்தர்ப்பங்களில் எங்களுடைய கருத்து சுதந்திரம் மூலமாக நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக குரல் எழுப்பாதிருப்பதும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதிருப்பதும் தான் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்ந்து அவ்வாறான குற்றங்களிலே நடவடிக்கைகளிலே ஈடுபட வைக்கின்றது. இந்த அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக நன்கறிந்து குறித்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இலங்கையில் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளையும் நீதியாகவும் நேர்மையாகவும் செயற்படுகின்ற அரசு அதிகாரிகளாக மாற்ற முடியும். இந்த வீடியோவில் கூறப்பட்ட விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை இந்த வீடியோவினுடைய கமெண்ட் பகுதியிலே குறிப்பிடலாம்.
இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் என்று சொல்லி சொன்னால் தனஞ்சயன் LLB என்கின்ற இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம். தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம். நான் சட்டத்தரணி தனஞ்சயன். நன்றி, வணக்கம்.